ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த ஆடியோவை மேக் பண்ணி இந்த ஆடியோலன்னு வருது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 4க்கான எக்ஸாமுக்காக ரிவிஷன் பர்பஸ், மெயினாக ரிவிஷனுக்காகவே ஆடியோ மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா, ஜென்ரல் தமிழில் ஒரு 200க்கு மேலே ஆடியோ இருக்குது, ஜிஎஸ்லேயும் 200க்கு மேலே ஒரு ஆடியோ இருக்குது. ஒவ்வொரு ஆடியோவும் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும், ஆவரேஜாக 2 நிமிஷம். ஸோ இந்த ஆடியோ எப்படி யூஸ் பண்ணணும், இதோட யூசேஜ் என்ன, எஃபெக்டிவாக எப்படி பண்ணணும், எஃபெக்டிவாக எப்படி அப்கமிங் டேஸில் பிளான் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக ஆடியோ மேக் பண்ணுறேன்னா, எல்லாருமே ஜிஎஸ்க்கு மேரத்தான் சீரியஸு, அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ரிவிஷனு, குயிக் ரிவிஷன் சொல்லிட்டு வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சிலருக்கு அது கனெக்ட் ஆகாமல் போயிருக்கலாம், இல்லை அதை கொஞ்சம் உங்கள் டைம் அவைலபிலிட்டிக்கு எஃபெக்டிவ்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே, ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஆடியோ ரிவிஷன் பண்ணால் சில கனெக்ட் ஆகாமல் போனவங்களுக்கும் எஃபெக்டிவாக அது தெரியாதவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ ரிவிஷன் நான் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். எனக்கு உங்களுக்கு இப்போ ஆடியோவாக கேட்கும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஒவ்வொரு ஆடியோவும் முடிக்க எனக்கு டைம் நிறைய கன்சியூம் ஆகிருக்கும். பட் ஆனால் ஓரளஸ் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா இது கொடுத்தா மட்டும்தான் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அட்டஸ்டச்சு உட்காந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்கை எடுத்து வச்சுட்டு நான் சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாயிரும். இதோட மெயின் யூசேஜ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. ஏன்னா யூடியூப் போனீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ், நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போவீங்க, அடுத்தடுத்த வீடியோ சஜஷன் காட்டும், ஆட் வரும், ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனால் டெலிகிராமில் இந்த ஆடியோ பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஒரு 10 ஆடியோ கேட்க போகிறீங்க, இல்லை 20 ஆடியோ கேட்க போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுட்டு அடுத்தடுத்து லைனாக கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு பேப்பரில் நான் ஒவ்வொரு ஆடியோக்கும் நம்பர் அசைன் பண்ணியிருப்பேன். அந்த நம்பர் எழுதி கட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ முடிக்கணுங்கிற இது தெரியும். ரிவிஷன் பண்ணும்போதும் ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மொத்த தமிழுமே நீங்கள் சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னா ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம், 2 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக படிக்கிறவங்க, ஸ்லோவாக படிக்கிறீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் போதும். மொதல் நாள் இலக்கியம், 2ஆவது நாள் உரைநடை, 3ஆவது நாள் இலக்கணம் முடிச்சிடலாம் 2 to 3 ஹவர்ஸில். இன்னொரு ஸ்லாட்டு ஜிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 to 2 ஹவர்ஸில் ஒவ்வொரு யூனிட்டை முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 3 to 4 டேஸில் ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரே நாளே தமிழ் ஒரு பகுதியும், ஜிஎஸ் ஒரு பகுதியும், அப்புறமா ஆப்டிடியூடில் ஒரு டாப்பிக்கும் பாருங்கள். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை நான் மொத்த ஸ்ட்ரெச்சும் பார்க்குறேன் அப்படின்னா பாருங்கள், பட் ஆனால் அது கொஞ்சம் பயம் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் தமிழ் பார்த்துட்டு அடுத்து ஜிஎஸ் போய்ட்டு திருப்பி தமிழ் பார்க்கும்போது புதுசாக தெரியும். இதே ஒவ்வொரு நாளும் அதை அலாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஆனால் இந்த ஆடியோ ரிவிஷனில் நீங்கள் வெறும் கேட்டுட்டு போனால் பத்தாது. நீங்கள் உடனே ஒவ்வொரு ஆடியோ கேட்க நீங்கள் படிச்சிடணும், புக் எடுத்து படிச்சிடணும். இல்லை நீங்கள் அப்படி உங்களால் படிக்க முடியல, நான் வேலை செய்யும்போது நான் கேட்குறேன், அப்புறமா தான் படிக்கிறேன்னாலுமே நீங்கள் எவ்வளோ கேட்டிருக்கீங்களோ அதை ஒரு புக்கில் ஒரு தாட்டியாவது கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் அது அதிக ரிட்டென்ஷனாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும். வெறும் ஆடியோ மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பட் உங்களால் ஸ்பீடாக ரீகலெக்ட் பண்ண முடியாது எக்ஸாமில். அது உங்களுக்கு ப்ரெஷர் உண்டாக்கும். ஸோ படிக்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ, சப்போர்ட்டிவ்க்காக எக்ஸ்ட்ராவாக. இப்போ நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சிங்கன்னா போர் அடிக்கும், படிக்கிறதுக்கு தோணாது, எப்படி கவர் பண்ணணும்னு தெரியாது, நிறைய இருக்கிறனால எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்டு பண்ணணும்னு தெரியாது. இதே நான் ஆடியோ ஃபார்மேட்டில் ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்கும்போது இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் எண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் கிடைக்கும். குயிக்காக நான் சொல்கிறனால இதுதான் கண்டென்ட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கீ பாயிண்ட் நல்ல ஞாபகமாக இருக்கும். தமிழில் இலக்கணம் மட்டும் இனி பெண்டிங் இருக்குது, அது இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஜிஎஸ்சில் யூனிட் 8 கொடுத்துருக்கேன், பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இருக்குது. அது அப்கமிங் 2 to 3 டேஸ்க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்குது. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும், சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த லெவலே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கும் வீடியோஸ், டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்குது, இதை வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சயின்ஸுக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் 10 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் என்னென்ன லெசனோ அதை கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பேன், ஹைலைட் பண்ணி. வீடியோ ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது, ஒவ்வொரு வீடியோலையுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்ன கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 50 வீடியோ இருக்குது, இது வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதையும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கூட போதும். ஸோ ஆக மொத்தம் ஒரு 80%, 75 to 80% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். குரூப் 4ஓட மொத்த சிலபஸையுமே இந்த லிங்க்கில் இருக்கும். இனி பெண்டிங் இருக்கிறது இந்த வாரமும்
அடுத்த வாரம் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறேன். தமிழ் பொறுத்தளவுக்கு நார்மலாக சிலபஸ் வைஸ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ் வைஸ் சொல்கிறது வந்துட்டு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்ன்னு நினைப்பாங்க. பட் இதுதான் ஷார்ட்கட்டு. நீங்கள் வந்து புக்காக படிச்சிங்க அப்படின்னா ஆகக்கூடிய நேரம் வந்து ஒரு 20 மணி நேரம் ஆகுது, இல்லை 15 நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சிங்கன்னா ஒரு 15 மணி நேரம் ஆகுதுன்னா, இதே கண்டென்ட்டை நீங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா 5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ 1/3 டைமில் வந்துட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்மி போர்ஷனும் இருக்கும், எஃபெக்டிவ்னஸாகவும் படிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் பிடிஎஃபாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆர்டராக. சோர்ஸ் ரெஃபரன்ஸு, இந்த சோர்ஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து எந்த பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் முல்லைப்பாட்டுனா அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி சிலபஸில் ஒவ்வொரு கீவேர்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ்னு இதை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன். அது எவ்வளோ பேர் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னு தெரில. நார்மலாக வந்து இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்ணாலுமே நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பேன். ஏன்னா அதுதான் படிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வேணும்னா எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு புக்கில் நீங்கள் அதை கையில் இருந்ததுன்னா புக்கில் டக்குன்னு எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒரு 5 புக்கு வச்சுட்டு பார்த்து டக்குன்னு படிச்சிடலாம். ஸோ இதையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு இந்த ரிவிஷன் போயிட்டுருக்கிறது தெரியாமல் இருக்கும். ஏன்னா நான் வீடியோவே பெருசாக மேக் பண்ணல, ஆடியோ மேக் பண்ணிகிட்டு இருந்தனால. இந்த மாதிரி ஆடியோ ரிவிஷன் கொடுக்குறேன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். பட் நான் எவ்வளோ பேர் சீரியஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரில. அதேமாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து இப்போ ஆடியோ சீரியஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஒரு 2 லைனில் முடிச்சிருங்க. எஸ்ஏ மாதிரி உட்காந்து பக்கமாக எழுதாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் வித்தின் 2 லைன்ஸ்க்குள்ளே. ஓகே, நான் இலக்கணத்தையும் இன்றைக்கி நாளைக்கு கழிச்சு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸையும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ என்னோடய ஒட்டுமொத்த எஃபர்ட் எடுத்தும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு நான் திருப்பி அகைன் சொல்கிறேன், இந்த ஆடியோ மேக் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. நீங்கள் ஒரு லெசன் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சுட்டு அதை நீங்கள் ஆடியோவாக நீங்களே ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த என்ன அப்படிங்கிறது, அது என்ன ஒரு ட்ராபேக் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டினியூஸாக பண்ணும்போது டயர்டாயிரும், பண்ணவே முடியாது. ஏன்னா ஷார்ட் டேர்மில் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு 2 மந்த்ஸில் எடுத்து பண்ண வேண்டியதை நான் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சிட்ருக்கேன். வித்தின் 1 வீக்குள்ளே முடிச்சிட்ருக்கேன். அதனால தான் சில கேப் விடுற மாதிரியும் ஆகுது. ஸோ முடிஞ்ச லெவலில் இந்த வாரத்துக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அப்கமிங் எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இத்தனை ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்குது. வீடியோவே போடாமல் யூடியூப் சைடே பார்க்காம நான் அது ஆல்டர்னேட்டிவாக இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இங்கே என்னென்னா யூடியூப் க்ரோத் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூடியூப் ஜஸ்ட் அ டூல். எனக்கு உங்களோட ரிசல்ட்டு க்ரோத் தான். இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கிளியர் பண்ணால் அதுதான் இதுக்கான பர்பஸ்ஸு. ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு எஃபெக்டிவாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் மற்ற ரிமைனிங். கீழே ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.